கலைஞர் நூற்றாண்டு எழுதுறதுல அரங்கத்தினுடைய முன்புறம் முதல்ல பேனர் இருந்து ஆனால் பார்க்க முடியல. இது வந்து 24/1/2024 இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அது வந்து நுழைவு பகுதி உள்ளே போனோம். இந்த அருங்காட்சியகம் எல்லாமே நம்ம பார்க்கின்ற இடம். இந்த கல்வெட்டு அது கொஞ்சம் கொல்லிக்கோட்டாக்கண்ணா சாப்பாடு வந்துருச்சா? மு.க. ஸ்டாலின் தமிழில் கல்வெட்டு. அதுக்கு பிறகு மாடுகள் இந்த படங்கள்லாம் வச்சுருக்காங்க. முகப்பு பகுதி இங்கேருந்து பார்க்கும்போது உள்ளே வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். நேரடியாக உள்ளே வரக்கூடிய வழிகள். ஏறுதழுவுதல் அருங்காட்சியகம் இது ஒன்று. இது எதிரில் வந்து மியூசியம். இதுவும் மியூசியம் தான் ஒன்று. உள்ள மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஏறுதழுவுதல். அதற்கு பிறகு ஏறுதழுவுதலை பற்றிய ஒரு விளக்கங்கள், அதை பற்றிய விளக்கங்கள் அது தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நின்று பார்க்குற மாதிரி அருமையாக வச்சு அமைச்சிருக்காங்க. அந்த மாடுகள் வெளிநாடுகளில் எங்கெங்கே நடக்குது அந்த அதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. வாடிவாசலை பற்றி 18ஆம் நூற்றாண்டில் எப்படி ஏறுதழுவுதல் நடந்ததுங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. அப்படி ஊருக்கு பெயர் சேர்த்து ஆதி காலத்து ஸ்பெயினில் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அடுத்து கீழே ஃப்ரான்ஸில், அடுத்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டு, அடுத்து வந்து கிரேக்கம் 3ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு ஏறுதழுவுதலை பற்றிய ஒரு செய்தி. அடுத்து காளைகள் பொறிக்கப்பட்ட தங்கத்தில் ஒரு மோதிரம் ஒன்று செய்திருக்காங்க, அதை போட்டு காட்டியிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டில் வந்து ஏறுதழுவுதல் எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு விளக்கம். எகிப்து நாகரிகத்தில் எப்படி ஏறுதழுவுதல், மினோவான் நாகரிகத்தில் எப்படி இருந்ததுன்னு போட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஏறுதழுவுதல் நடக்குதுங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி விளக்கங்கள் எருதுக்கட்டு, ஊர் மாடு அவிழ்த்தல், சலங்கை எருதாட்டம், வடமாடு பிடித்தல், மஞ்சி விரட்டு, ஜல்லிக்கட்டு இதெல்லாமே போட்டு எங்கெங்கே நடக்குதுங்கிறத ஒரு தமிழ்லையும் விளக்கமாக போட்டிருக்காங்க. அடுத்ததாக அப்படியே மாடுகள்லாம் வச்சுருக்காங்க. ஏறுதழுவுதல் மாடுகள்லாம் எப்படி இருக்குது ஃபுல்லாகவே கடந்த கால ஜல்லிக்கட்டு புகைப்படங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பில் வந்து சிந்துவெளி முத்திரை, சுடுமல்லான காளை உருவம், தங்கத்திலான காளை சீற்றம், சுடுமண் பாத்திரத்தில் மாட்டு வண்டி, இதெல்லாம் போட்டு ஹரப்பா முதல் அலங்காநல்லூர் வரைன்னு ஒரு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. காளையை பிடிக்கிற காட்சிகள், படங்கள், சுழலும் காளையை அடக்க முடியும் காட்சிகள், அப்படியே அசையா காளையின் முன் அசைவன்றி வீரர், இப்படியெல்லாம் கடந்த கால விஷயங்கள் எல்லாமே இங்கே பதிவு செய்து வச்சுருக்காங்க. செக்கத்தேவி நடுக்கல் அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டத்தில் உள்ள அதை டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சிலைகள், மஞ்சு விரட்டு வீரனுக்கு எழுதப்பட்ட சிற்பம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. மாடுபிடி வீரனின் நினைவுக்கல், மெமோரியல் ஸ்டோன் ஆஃப் புல் டாமிங் ஹீரோ, கங்காபுரம் நடுக்கல், கங்காபுரம் நடுக்கல். ஸோ நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு உள்ள பாரம்பரியத்தை பற்றிய பல நினைவுகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து அக்ரஹாரம் நடுக்கல், அடுத்து புல் கேமரட், பெஜநாயக்கன் பாலம் மாடுபிடி வீரன் சிலைகள். அடுத்து கலித்தொகையில் சொல்லப்பட்ட வரலாறு, எப்படி மாடுகள் ஏறுதழுவுதலை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு இந்த படங்கள். கலித்தொகை 359, இது வந்து 358 முல்லைக்கலி அப்படிங்கிற பேரில் சொல்லப்பட்டிருக்கிறது.
மாடுகள் பிடிக்கிறது அப்படின்றத பற்றி. கருத்தொகை 104 வந்து முல்லைக்கேரி அப்படிங்கிறதுல மாடு பதிவு போட்டிருக்கு. அடுத்து கரந்தை போர், வெட்சி போர், கலித்தொகையில் தான் நிறையா எழுதப்பட்டிருக்கிறது. ஏறுதழுதலை பொறுத்தவரையில் அவை எல்லாமே இங்கே வந்து கண்காட்சியில் வச்சுருக்காங்க. திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கல்வெட்டில் மாடு பிடிதல் பற்றி போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. நீலகிரி மாடு பிடிக்கும் காட்சிகள் வரிசைப்படுத்தி மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதலில் உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயமாக நினைக்கப்படுகிறது. அதோட முடிந்து நாம் வெளியே வந்துடுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அலங்காநல்லூரில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டேடியம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது நல்லா உட்காந்து பார்க்குறது கொண்டதுக்கு எல்லாமே ஏசி. அதில் வாடிவாசலுங்கிறது மாடுகள் உள்ளே வரக்கூடிய இடம் வந்து வாடிவாசல் இருக்குது. இந்த இடத்துல தான் வாடிவாசல், வெளியில் வரக்கூடிய இடம் வாடிவாசல்னு சொல்லுவாங்க. மாடுகள் வெளியே வரக்கூடிய இடம் வாடிவாசல். இங்கே நல்ல வசதிகள் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. மாடுகள்லாம் வரிசையாக வர்றதுக்காக அந்த கம்பி கேட்லாம் போட்டு கரெக்டாக உள்ளே வர்ற மாதிரி என்ட்ரியெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஒரு கால்நடை மருத்துவமனை, உள்ளுக்குள்ளே ஒரு கால்நடை மருத்துவமனை, ஒரு ஹெல்த் சப் சென்டர், துணை சுகாதார நிலையம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அது இல்லாமல் ஆண்கள் ஒப்பறை அறைன்னு போட்டிருக்காங்க. மேல் டாய்லெட்டை வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மாடு பிடிக்க வர்றவங்கலாம் ஆண்கள் தான் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படுன்றதுக்காக வச்சுருக்காங்க. நல்ல பரந்த இடம் பாருங்கள். மாடு வந்து உள்ளே வந்து வெளியில் போகிற வரைக்கும் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே விழா இங்கே நடப்பதில்லை. இப்போ ஊருக்குள்ளே தான் நடக்குது. இது இப்போ கட்டி வச்சாங்க, வரல. அதுக்கு பதிலாக இன்றைக்கி பொங்கல் விழா இங்கே நடந்தது. மிக சிறப்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. நல்லாக இருந்து நல்ல அருமையாக அமைச்சிருக்காங்க. வருங்காலத்தில் இது பயன்பாட்டுக்கு வரும் என்று நம்புவோம். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் செஞ்சுனரி ஏறுதழுவுதல் அரேனா. நன்றி, வணக்கம்.